தவேக தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்படும் தவேகவினர் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தாம்பரம், தென்காசியில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் அம்மா உணவகங்களில் தவேகவினர் தன்னிச்சையாக ஆய்வு மேற்கொண்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூரில் உள்ள மாநகராட்சியின் 15வது மண்டல குழு அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அனுமதியின்றி நுழைந்து அதிகாரிகள் போன்று தவேக கட்சியினர் அதிகாரம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் தவேக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்களின் எல்லை என்ன என்பதை அறிந்து தவேகவினர் செயல்பட வேண்டும் என்றும், மக்கள் பிரதிநிதிகள் அல்லாதோர் அரசு சார்ந்த விவகாரங்களில் தலையிடுவதோ ஆய்வு செய்வதோ கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எவ்வித இடையூறும் இன்றி கண்ணியத்துடன் தவேகவினர் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். தவேக நிர்வாகிகள் அனைவரும் அரசு நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி மக்கள் நலத்திட்டங்கள் அடித்தட்டு மக்களை சென்றடைய மட்டுமே உதவ வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சர் ஜோசப் விஜயின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் யாராவது செயல்பட்டால் அவர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் ஆனந்த் எச்சரித்துள்ளார்.